லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு வாசித்த உடனே தெரிஞ்சிடும் நல்ல கிளியரான லைனுக்கு வந்துட்டோன்னு சொல்லி. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிப்போம். எப்படி வேணாலும் நீங்கள் தலைப்பு போட்டுக்கலாம். ஒரு 2-3 தலைப்பு சொல்கிறோம். எந்த தலைப்பு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த தலைப்பு போட்டு பிரசங்கத்தை எழுதிருங்க. வாசியா. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க. 2இல் ஒருவர் அப்படின்னு எழுதிக்கலாம். 2இல் ஒருவர் ஒரு தலைப்பு. அல்லது இப்படி எழுதிக்கலாம், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட். ஆங்கிலத்திலே எழுதிக்கலாம். ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட். ஆண்டவராக இயேசுப்பா வரும்போது அல்லது பரலோகத்துக்குரிய கூட்டத்திலே ஒரு கூட்டம் கைவிடப்படு 2ஆ பிரிக்கிறார். அதனால தான் நம்ம கடந்த காலங்களிலிருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். நம்ம பார்க்கும்போது போவோமா போக மாட்டோமா அப்படி தான் பார்க்கணும். இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெருங்கூட்டம் நிற்கிது, ஏர்போர்ட்டில் ஒரு பெருங்கூட்டம் நிற்கிது. ஒரு காரில் இருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நடக்கிற சம்பவம் இதெல்லாம் சும்மா அப்படி பேசிட்டு போவோம். பெரிய பிரசங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறத போல் பேசும். இப்போ பாருங்கள், ஏர்போர்ட்டில் போய் இறங்கும்போது போகிறது ஒரு நபராக இருக்கும், ஆனால் இறங்கும்போது 4 பேர் போவாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. இதில் என்ன தெரியுமா வேடிக்கை? போகிற நபர் ஒரு பேக் வச்சுருப்பாங்க, போகிறவங்களை அனுப்புகிறவங்க என்ன செய்வாங்கன்னா அழகான சூட்கேஸ் எல்லாம் தள்ளிட்டு போவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஜனத்துக்கு யார் போவாங்கன்னு தெரியாது. இப்போ ஒருவேளை என்ன மாதிரிப்பட்டவங்க போனாங்கன்னா மற்ற இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு இந்த பாசு தான் போவாங்கன்னு. ஆனால் வாசல் கிட்ட போகும்போது தான் தெரியும், உள்ளே போகிற ஆள் டிக்கெட்டை கொடுத்துட்டு போன பிற்பாடு தான் ஓகோ அவரு தான் போகிறவரோ இவங்க வழி அனுப்ப வந்தவங்களோன்னு இருக்கும். ஒரு தடவை இந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஓடிக்கிட்டே இருந்தார். ஓடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்ன செய்தாங்கன்னா வாசல் என்னென்ன ஒரு ஆள் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டார். கையை பிடிச்சி இழுத்துட்டு மனசில் நினைக்கிறாரு, ஒரு நன்றி இவ்வளவு சொல்லக்கூடாதானே. சொன்னார், ஐயா நான் எனக்காக ஓடல, எனக்கு பின்னால் ஒரு ஆள் வாராரு, அவரை யாத்திரைக்கு தான் வந்தேன், நீ என்ன ஏற்றிட்டா அவன் நான் வெளியே நிற்கான்னா. புரியுதா அவங்களுக்கு? ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? 2இல் ஒருவர். இப்போ மறுபடியும் அந்த வேத பகுதியை வாசித்து நம்முடைய தியானத்துக்கு நேராக கடந்து வருவோம். இந்த மார்க்கத்துக்குள் வந்த பிற்பாடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. வாசியா. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். 2 பேர்ல ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க ஆமா. இந்த படுக்கையில் இருக்கிறதுங்கிறத சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். ஒரு பெரிய பிரசங்கம் ஷார்ட்டா சொல்லிட்டு போவோம். நம்ம பிரசங்க கொண்டு போற வியூ வேறையா இருக்கும். 2 பேர் படுத்து இருக்கிறாங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு பக்கம் நித்திரை பண்ணுகிறது, இளைப்பாறுகிறதுன்னு பைபிள் சொல்லுது. ஆகையினால நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த படுக்கையில் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு கூட்டம் ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் எப்படி தான் இருக்கும், நித்திரையா இருக்கும். அதை இன்னொரு பக்கத்தில் பிரிச்சா ஒரு கூட்டம் பரலோகத்துக்குரியவளாய் மாறும், ஒரு கூட்டம் நரகத்துக்குரியவளாய் மாறும். வாசிங்க, அடுத்து வாசியா. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். திரிகை திரிக்கிறது அப்படிங்கிறது வேலை காரியத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வசனத்தோடு ஒப்பிட்டு அப்படி போமா. இப்போ இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஓர்பாள் ரூத்து, மரியாள் மார்த்தாள், இந்த 2 கூட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி வீடுகளில் இருக்கிற வேலை செய்கிறவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ள யார் இருக்கா? ஓர்பாள் இருக்கிறா, ரூத்து இருக்கிறாங்க. ஒரு சகோதரி அங்கீகரிக்கப்படுறாங்க, ஒரு சரி ஏற்றுக்கொள்ளப்படலை. அடுத்து மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்குள்ள பார்த்தா மார்த்தாள் கவலையினால இருக்கிறாங்க, மரியாள் அங்கீகரிக்கப்படுகிறவங்களா மாற்றப்படுறாங்க. ஒரே 2 பேர் திரிக்கிறாங்க. அதாவது விசுவாசிகள் தெய்வ பிள்ளைகள் 2 பேர் திரிக்கிறவங்களா இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இதில் ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க என்ன செய்யப்படுவாங்க, கைவிடப்படுவாங்க அப்படிங்கிறதா இருக்கு. வாசியா, அடுத்து வாசியா. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் 2 பேர். இந்த வயல் என்பது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்திலே என்ன சொல்லலாம், ஊழியத்தை காட்டும். வயலில் இருக்கிறவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க.
ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க ஊழியம் செய்யறதுல ஒரு கூட்டம் கைவிடப்படும், ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லி அறியீர்களாக. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள அந்த படுக்கையில் இருக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜோடிக்கப்பட்ட சொன்னா, ஒரு தாய் வயிற்றுக்குள்ள ரெபேக்காளின் வயிற்றுக்குள்ள 2 பிள்ளைகள் இருக்கு, அப்படிதானா? ஒன்னு யாக்கோபு, ஒன்னு ஏசா. ஒருவனை சிநேகித்து ஒருவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தள்ளுகிறார். இப்படி நம்முடைய லைஃப், இந்த தாயின் கருவறை என்பது இப்ப நமக்கு சபையாகிய அனுபவத்தை தான் அது காட்டுகிறது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனம் ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீக்குள்ளே இருக்கிறதாக சொல்லப்பட்டு, இது ஒரு சபை, ஒரு ஆவிக்குரிய நல்ல சபையை தான் காட்டுகிறது. ஒரு நல்ல கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய், பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் ஜனத்தை நடத்தக்கூடிய ஒரு சபை என்பது ஒரு தாயின் கருவறையாகத்தான் காணப்படுகிறது. ஒரு கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தை நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா அந்த குழந்தை உற்பத்தி ஆகிற காலத்திலிருந்தே மெனி மோர் ப்ராப்ளம்ஸை சந்திச்சு அல்லது பயங்கரமான எதிர்ப்புகளின் அனுபவத்தோடு தான் அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு மாத கணக்கத்தில் ஒரு பெரிய போராட்டத்தின் அனுபவத்தோடு தான் தாயின் வயிற்றுக்குள்ள இருக்குது. போராடி மேற்கொண்டான் என்று சொன்ன போராடி மேற்கொண்டாள் என்று எழுதப்பட்டது போலதான் அது அந்த வயிற்றிலிருந்து அது வெளிப்படுது. அல்லேலூயா. இது பிறந்த பிற்பாடு உண்டாகிற போராட்டம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது போல சபையாகிய கருவறைக்குள்ளும் கூட ஒரு கூட்டம் ஜனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படக்கூடிய ஜனமாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கைவிடப்படுகிறது போல காணப்படுது. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் நம்முடைய தூதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நாம் கொண்டு போகும்படியாக விரும்புகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து எடுத்து பார்த்தா ஒரே வீட்டுக்குள்ள ஒரு இளைய குமாரன், ஒரு மூத்த குமாரன் இருக்கிறான். ஒரு மூத்த குமாரன் தகப்பனோடு கூட வாழ்ந்தாலும் தகப்பனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு இளைய குமாரன் தூர தேசத்துக்கு போகிறவனாக இருந்தாலும் தகப்பனுடைய நல்ல கேரக்டர், நல்ல சுபாவத்தை அறிந்து கொள்ளுகிறவனாயிருக்கான். தகப்பன் இரக்கம் உள்ளவன், வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கொடுக்கிறவன், என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொண்டாலே போதும் என்று சொல்லக்கூடிய தகப்பனுடைய சுபாவத்தை அறிந்தவராயிருக்கிறார். ஒரே வீட்டுக்குள்ள 2 பிள்ளைகள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு பையனுக்கு தகப்பனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, தகப்பனுடைய இரக்க குணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, தகப்பனுடைய காருண்யத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, தகப்பனுடைய தயவுள்ள குணத்தை புரிய முடியவில்லை. ஆனால் ஒரு இளையகுமாரன் துன்மார்க்கன், பட் அவனுடைய வாழ்க்கையிலே தகப்பனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளுகிறவனாய் வாழ்ந்திருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட நிறைய பேர் நம்முடைய லைஃப்ல நம்ம இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அநேகரை குறித்து இந்த காரியத்திலே நாம் சொல்ல முடியும். நம்முடைய ஜீவியத்தில் எடுத்து பார்த்தா ஒரே வீட்டின் அனுபவத்தில் ஒருவன் வேலைக்காரனாக, ஒருவன் குமாரனாக இருக்கிறதா பைபிள் சொல்லிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் வேலைக்காரனாக இருந்தார், ஆண்டவராய் இயேசப்பா குமாரனாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே வீடு, ஒரு வீட்டின் அனுபவத்தில் ஒரு மோசே வேலைக்காரன் என்கிற அனுபவத்தில் இருந்திருக்கிறார், ஆண்டவராய் இயேசப்பா குமாரனாய் இருந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரே நோவாவுடைய வீட்டிலே ஒருவன் நிர்வாணத்தை பார்த்து பிரசித்திப்படுத்துகிறான், அதே வீட்டுக்குள்ளே ஒருவன் அல்லது மற்ற பிள்ளைகள் அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறவளாக இருக்கிறான். ஒருவன் நிர்வாணத்தை பேசுறான். பாவத்தை கண்டிச்சு உணர்த்துறதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா பாவத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரஸ்தாவப்படுத்தக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பலகீனம் குறைவு. நீங்க வந்திருக்கிறதே பலகீனம் மாறுறது தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆஸ்பத்திரி போயிருக்க நோயாளி டாக்டர் விசாரிச்சுட்டு போய் சொல்லுவாச்சுவார். உண்மையான ஒரு நல்ல ஒரு டாக்டர் என்னச்சுவார், நல்ல கடுமையான நோயாளி வந்தாலும் சந்தோஷப்படுவார். எவ்வளவு முடிச்சு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுறதுக்கு. அல்லேலூயா. ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரன் சபைக்கு வர்ற தெய்வ பிள்ளையோட வாழ்க்கையில் குறைவு இருந்தாலும் அந்த குறைவுகள்ல இருந்து எப்படி தூக்கி விட்டுடலாம், எப்படி அவங்க மேலே கொண்டு வந்துடலாம், இது அவங்களுடைய பிரயாசம். அல்லேலூயா. அநேக ஆலோசனைகளை மருத்துவர்கள் அவன் பிள்ளை அந்த நோயாளிக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய முயற்சி எல்லாம் எந்த அளவுக்கு அந்த நோயாளியை காப்பாற்றி விடலாம், அந்த நோயாளி உயிர் வாழ்வதற்கு இருக்கலாம். இதான் ஒரு நல்ல டாக்டருக்கு இருக்கிறேன். இன்னைக்கு அது இருக்கான்னு எனக்கு தெரியாது. இது போல ஒரு நல்ல தெய்வ ஊழியருடைய வாழ்க்கையும் அப்படிதான். எவ்வளவு பிரசங்கித்தாலும் அந்த ஜனங்கள் எப்படியாயும் உருவாக்கப்பட்டு விட மாட்டார்களா, எப்படியாயும் கரை சேர்க்கப்பட மாட்டார்களா என்பதுதான் அவளுடைய வாஞ்சையும் விருப்பமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற
பிள்ளைகள்ல ஒருத்தன் நிர்வாணத்தை பார்த்து பிரபல பிரஸ்தாபப்படுத்துகிறான். இன்னொருத்தங்க அந்த நிர்வாணத்தை மூடி ரொம்ப கவனமா அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்கிறார். ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறதான 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் சவுலு, ஒருத்தன் யோனத்தான். சவுலு தாவீதை கொல்ல நினைக்கிறாரு. யோனத்தான் தாவீத ஸ்திரீகளின் சிநேகத்தை விட அதிகமாய் நேசிக்கக்கூடிய இடத்துல தாவீதுக்கு ஆதரவா இருக்கிறான். ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர். அல்லேலூயா. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் தான் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒருத்தர் கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறான், ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு திட்டம் போடுறார். அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் இதல்ல, நம்முடைய பிரசங்க கருத்து வேற ஒரு லைனுக்கு கொண்டு வருவோம். அதுக்கு முன்னால இப்போ வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு இன்ட்ரடக்ஷனா போயிட்டு இருக்கும். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? நம்முடைய பிரசங்க தலைப்பு என்னது? ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? ஏற்றுக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? ஆண்டோடைய வருகை வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா, அல்லது பரலோகத்துக்குரியவளாய் நரகத்துக்குரியவளா என்கிற தலைப்பின் கீழே தான் சத்தியத்தை தியானிக்க. அப்போ ஒரே வீட்டுக்குள்ள ஒரு சவுல், ஒரு யோனத்தான். ரைட்டா? எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. வசனம் எல்லாம் சொல்லிட்டு போயினா நேரம் ஆகும் என்பதனால சொல்லாம. அடுத்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டில் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்தா, ஒரே வீட்டில் அல்லது ஒரு தெருவில் 2 பேர். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு லாசர். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு லாசர். அப்படித்தானே? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வாழ்றான், ஒருத்தர் வெளியே இருக்கிறான். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு லாசர். ஒரு வீடு சொல்லலாம், என்ன ஒரு தெருவுக்குள்ள அப்படி சொல்லிடலாம். ஒருத்தன் பரலோகத்துக்குரியவனா மாறுறான், ஒருத்தன் நரகத்துக்குரியவனா என்ன செய்யறான், மாற்றப்படுறான். அப்ப நம்முடைய லைஃப்லையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா, இல்லைன்னா கைவிடப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன செய்யணும், பார்க்கணும். அடுத்து ஒரே வீட்டுக்குள்ள சோதம் கோமரா விட்டு வெளியே கூட்டு வராங்க. ஒருத்தி திரும்பி பார்க்கிறவளா இருக்கிறாங்க. ஆனா 2 பிள்ளைகள் லோத்து திரும்பி பார்க்கல. 4 பேரே நான் இழுத்துட்டு வராங்க. ஒருத்தி திரும்பி பார்க்கிறவளா இருக்கிறா, ஒருத்தி திரும்பி பார்க்காதவளா இருக்கிறா. அல்லேலூயா. இப்போ நம்முடைய லைஃபை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அந்த ரூத் ஓர்பால் இதுலேயே அப்படிதான், ஒரே வீட்டுக்குள்ள தான். ஒருத்தி முத்தமிட்டுட்டு போயிட்டாங்க, ஒருத்தி பின்பற்றுகிறவளா இருக்கிறாங்க. அப்போ ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? நான் ஒரே வீட்டுக்குள்ள நம்முடைய லைஃப்லையும் கூட பின்பற்றுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா, திரும்பி பார்க்குற அனுபவத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கவனிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. என்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அதை நம்ம பின்னால் உள்ளதில் ரொம்ப தெளிவாக தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். வேதத்தில் வாசிக்கும் போது மார்த்தாள் மரியாதை எடுத்துக்கலாம். ஒரே வீட்டில் ஒருத்தங்க ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிறவங்களா இருந்தாங்க, ஒருத்தங்க அநேக காரியத்தை கவலைப்பட்டு கலங்குறவங்களா இருந்தாங்க. தேவையானது ஒன்று. இந்த மார்க்கத்துக்குள்ள இந்த மாதிரி சபைக்கு வந்த பிற்பாடு தேவை ஒன்று தான், ஆண்டோடைய சமூகத்தின் அனுபவம் தான். அல்லேலூயா. மார்த்தாளை போல் அநேக காரியத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கறது, வரதட்சணை கொடுக்கணுமே, பொம்பளை பிள்ளைக்கு எப்படி சீர்வரிசை பண்ணுறது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. பையனை எப்படி படிக்க வைக்கிறது, அவன் சம்பாதிக்கிறவனா மாறணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஒரு இடத்தை எப்படி வாங்குறது, எதுக்குமே கவலை இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். மரியாள் தன்னை விட்டு நல்ல எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பாருங்க, வேதத்திலிருந்து உங்களுக்கு சிலதை எடுத்து சொல்லிட்டு போறேன். எனக்கு அது இந்த வாரத்தில் கர்த்தர் நல்லா உணர்த்தினது. ஏற்கனவே தியானத்தில் யாரும் நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை கேட்டு வாங்கல. மறுபடியும் சொல்றோம், கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம். அல்லேலூயா. ஆதாமு ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை கேட்டாங்களா, இல்லை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரா? தேவனா ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுடுங்க. ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை. ஆசீர்வாத பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. அது நமக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறது, நமக்கு தந்தது கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணுனா கண்டிப்பாக அது நிறைவேறும். அல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வாதத்தை கேட்டு ஆண்டவர் கொடுத்தாரா, இல்லை அவனுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்தாரா? அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்டு ஆண்டவர் சொன்னாரா, கால் மிதிக்கும் தேசம் தருவேனி, இல்ல ஆண்டவரே அதை கொடுத்தாரா? அல்லேலூயா. தாவீது கேட்டு ஆண்டவர் கொடுத்தாரா, இல்ல ஆண்டவரே தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தாரா? அல்லேலூயா. நீங்க வேதம் முழுவதும் இப்படி நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. கேட்டு ஆண்டவர் கொடுத்ததில்ல, கேட்காமல கொடுக்கிற தெய்வம். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா
அறிந்திருக்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் ஜீவியத்தில் நான் மறக்க முடியாத சில வார்த்தைகள் சிலரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லது என் ஞாபகத்தில் கர்த்தர் வைத்திருக்கா. இல்லை ஒன்று, எங்கள் அம்மா கஷ்டம் வேதனை பசி பட்டினியில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட ஆகாரம் கொடுக்குற ஆண்டவர், மரத்தை நட்டவன். இப்படிதான் அது ஒரு இதா சொல்லுவாங்க, தெனாவட்டா சொல்லுவாங்க, மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றுவான். அல்லேலூயா. 10 பிள்ளைகள். அப்போ அந்த நாட்களில் உழைச்சி குடும்பத்துக்கு ரொம்ப கொடுக்க முடியாத காலகட்டம், குடும்பத்தில் வறுமைகள் கஷ்டங்கள் இருந்த காலகட்டம். ஆனா ஆண்டோடைய கிருபையினால தாயார் சொல்ற வார்த்தை, மரத்தை நட்டவன் தண்ணி விடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முகவுரையில் சொல்லிக்கொள்ள நல்ல சுவிசேஷ வார்த்தை. இந்த நாட்களிலே பூமிக்குரிய எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாம வேதனைப்படாம மார்த்தாளை போல அநேக காரியத்துக்காக கவலைப்பட்டு கலங்குகிற அனுபவங்களை விட்டுவிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தருடைய பிரதான கிருபையினால வேத வாசிப்பு ஜெபம் என்கிற தேவனுடைய சமூகத்தின் அனுபவத்தில் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்க. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷங்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதப்பட்டது போல இன்றைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் எல்லாம் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏற்ற காலம் வரும்போது அது என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தரித்திரத்துக்கு அழைக்கவில்லை, கர்த்தர் என் வாழ்க்கையின் இல்லாமைக்கு அழைக்கவில்லை, கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை வெட்கப்படுத்துவதற்காக அழைக்கவில்லை, மற்றவருடைய வாசல்ல போய் நிற்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. என்னை அழைத்த தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர். அவர் சீயோனின் ராஜா. அவர் சீயோனில் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கென்று முன்குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒரு நாள் உங்களுக்கு குறைந்து போக வேண்டாம். சற்று ஒருவேளை நம்முடைய பகுதியிலே சில நாட்களும் சில வருடங்களும் காலதாமதம் போல இருக்கலாம். அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால லைஃப்ல ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறிச்செல்லாம் பெரிய பிரசங்கம் கேட்கணும் அப்படின்னு நினைக்காங்க. உங்களுக்கு நீ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்தா அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அதனால அந்த மார்த்தாள் மரியாள், அதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்த்தாளை போன அதே காரியத்துக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோமா, கைவிடப்பட போகிறோமா அப்படிங்கிறது. முதல்ல மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 20, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 8. இந்த வேத பகுதிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 அத்திமரம். 2 அத்திமரத்தில் ஒரு அத்திமரம் அங்கீகரிக்கப்படுது, ஒரு அத்திமரம் பட்டு போகிறது. 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிட. 2 பேர் திரிகை திரிப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடும். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிக்க கேட்போம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? 2 அத்திமரத்தை கொண்டு வரும். ஏற்றுக்கொள்ளப்படுகிற அத்திமரமாய் இருக்கிறீர்களா அல்லது பட்டு போகிற அத்திமரமாய் இருக்கிறீர்களா? இடம் தான் வித்தியாசம், மரம் ஒண்ணுதான், சூழ்நிலை ஒண்ணுதான்.
2 மரத்திலையும் கனி இல்லை. 2 மரத்திலையும் என்ன இல்லை? கனி இல்லை. ஒரு மரம் 3 வருஷமா கனி இல்லாம இருக்குது. ஆனா நிக்கிற இடத்தை பொறுத்து தான் இங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதப்படுது. நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் எழுதப்படுது? ஆனால் எதன் அடிப்படையில் இங்க அத்திமரம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எதன் அடிப்படையில் அத்திமரம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது என்று சொன்னால், இங்கே ஒரு அத்திமரம் திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது, இங்கே ஒரு தோட்டக்காரனுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறது, இங்கே ஒரு இந்த அத்திமரம் பரிந்து பேசுதலின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறது, இங்கே இந்த மரத்தை வெட்டி போடும்படி தோட்டத்தின் எஜமான் சொல்லுகிறார். ஆனால் அங்கே ஒரு தோட்டக்காரன் சொல்ல இல்ல இல்ல இல்ல. இதுல தோட்டக்காரன்ல முதல்ல சொன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா தான் முதல்ல நம்முடைய தோட்டக்காரர். அல்லேலூயா. ஏன்னா எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏன் பக்கத்துல இருந்து சொல்றேன், உங்களுக்காக பரிந்து பேசாமல் இருக்கலாம். ஆனா நம்முடைய ஒரிஜினல் தோட்டக்காரர் யாரு? ஆண்டவராய் இயேசுப்பா தான். நம்முடைய தோட்டத்தின் எஜமான் என்று சொல்லும் போது பிதாவாகிய தேவனை காட்டும். இந்த இடத்துல தோட்டக்காரன் முதலாவது ஊழியக்காரன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் நாங்க கூட கோபத்துல உங்களை சபிக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசலாம். ஆனா ஒரிஜினல் தோட்டக்காரர் என்பது நம்முடைய ஆண்டவராய் இயேசு. ஏன்னா வேதம் சொல்லுது, இன்றைக்கும் அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிற அத்திமரமாய் மாற வேண்டுமானால் எங்க இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. தோட்டத்திலே இருக்கணும். எங்க இருக்கணும்? தோட்டத்துக்குள்ளே இருக்கணும். சபையாகிய தோட்டத்துக்குள்ள இருக்கணும். தெய்வ சமூகமாகிய தோட்டத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுல எங்க இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்க ஸ்கூல் படிச்ச காலத்துல எங்களை பாஸ் பண்றதுக்கு முதலாவது வச்சிருந்த காரியம் ஒழுக்கமும் அந்த நடைமுறையில அந்த அட்டெண்டன்ஸையும் வச்சிருந்தாங்க. பையன் ஒழுக்கமா, நல்ல அட்டெண்டன்ஸ் இருக்கா, சரி தூக்கி விட்டுருங்க. 20 மார்க்கா இருந்தாலும் 35 ஆக்கி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. 20 35 மாற்றி இன்னைக்கும் அப்படி நடக்கக்கூடிய இருக்கு. அந்த ரெக்கார்டை பார்ப்பாங்க. எந்த விதமான கெட்ட தன்மை பையன்கிட்ட இல்லை, அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே பாருங்க. அப்போ நம்ம நிற்கிற இடம், இருக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறோம், முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எங்கே வரணும்? அங்கீகரிக்கப்பட்டவளாய் மாறுவதற்கு எங்கே இருக்கணும்? தோட்டத்தில் இருக்கணும். இந்த அத்திமரத்தை குறித்து நம்ம விளக்க நிறைய சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறது. இந்த வழி அருகே உள்ள அத்திமரத்துக்கு யார் விதை போட்டான்னு தெரியாது, அது எப்படி வளர்ந்துன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய மரமானதுக்கு காரணம் தெரியாது. அதை சபிக்கும் போது கூட யாரும் போய் நிற்க முடியல. ஆனால் திராட்சை தோட்டத்துக்குள்ள நிற்கிற அத்திமரத்துக்கு எதிர்வினையான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு தோட்டக்காரன் வந்து நிற்கிற, ஐயா வெட்ட வேண்டாம், இந்த வருஷம் நிக்கட்டும். அல்லேலூயா. இந்த 2025 கர்த்தர் உங்களை வைத்திருப்பது நோக்கம், நீங்களும் நாமும் தோட்டத்துக்குள்ளே கனி கொடுக்கப்படும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை வருஷமும் நான் பாதுகாக்கப்பட்டது ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளைடைய ஜெபம், ஆண்டவர் எனக்காய் பரிந்து பேசினது. ஒருவேளை உங்களை பெத்த தாய் தகப்பன் கூட உங்களை சபிச்சிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கலாம், உங்களை சாபத்தை மாற்றி இருக்கலாம், உங்களை சாபம் உங்களை வாழ்க்கையில பலிக்காம வைத்திருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை இதை தான் சொல்லுது, அந்த இரத்தத்துக்குள்ள நம்மை பார்த்தால் நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? சோப்பு கண்ணாடி போட்டு, நான் எனக்கு தெரியும் ஆர்சி அனுபவத்தில் இருந்தபோது திருவிழா கடைகளில் இந்த கண்ணாடி வாங்கும் 10 பைசா, எனக்கு ஞாபகத்தில் 10 பைசா. அந்த கண்ணாடி, ஒரு கண்ணாடி சிவப்பு கண்ணாடி வாங்கி போட்டு போவோம். எல்லாம் எப்படி தெரியும்னா சிவப்பா தெரியும். பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும். போட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட பொம்மை கண்ணாடி போட்டிருக்கீங்களா? போட்டு பார்த்தா பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும், நீலம் கண்ணாடி போட்டா நீளமா தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டா சிவப்பா தெரியும். இதுபோல ஆண்டோடைய இரத்தத்துக்குள்ளே நீங்களும் நானும் பார்க்கப்படும் போது எப்படி தெரிகிறது தெரியுமா? அந்த இரத்தம் நம்மளை புனிதமானவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு காட்டி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தவான்களாய் காட்டி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்துக்குள்ளே நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, இந்த காலை ஆராதனையில கர்த்தர் உன்னோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை, ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? நீ ஏற்றுக்கொள்ளப்பட
போகிறாயா அல்லது கைவிடப்பட போகிறாயா? ரெண்டில் ஒருவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலே நீங்களும் நானும் தோட்டத்தில் நிற்கிற அத்திமரமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய ஜீவியத்திலே தோட்டத்தில் இருக்கிற அத்திமரமாய், ஒரு நல்ல சபையின் ஐக்கியமாய், நல்ல தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே, நல்ல தெய்வ ஊழியர்களோடு ஐக்கியத்துக்குள்ளே வாழணும். வேதம் சொல்லுகிறது, கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே பங்கடைவதற்கு, சுதந்திர வழியாய் மாற்றுவதற்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் மாற்றப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசுப்பா நம்மை தகுதி உள்ளவராய் மாற்றி இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் என்று எண்ணப்படாமல் பரிசுத்தவான்களாய் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அத்திமரத்தின் மேலே ஒரே நகரத்தார் ஒரே வீட்டாருமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ஐக்கியம் முக்கியம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு இருக்கும்படிக்கு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறப்போ, ஆர் யூ அக்செப்டட்? ஏற்றுக்கொள்ளப்படுகிறவள் எங்கே இருக்க வேண்டும்? தோட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இது ஒரு ஆரம்பம். நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். அப்படியே இருந்துட்டு இருக்க கனி கொடுக்க முடியாது. நம்மளை சுத்தம் பண்ணி கர்த்தர் கிரியை செய்யட்டும். சரியா? அப்போ முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எங்கே இருக்கணும்? தோட்டத்தில் இருக்கணும். ரெண்டாவது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2-5 வாசித்தால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசித்தா. 4ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசியா. அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். Are you accepted? Are you rejected? அடுத்த வசனத்தை வாசியா. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா கவனித்து பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும். அப்போ நாம ஏற்றுக்கொள்ளப்படுகிறவளா கைவிடப்படுகிறவளா? ரெண்டில் ஒருவர். 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஒருவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒருவனுடைய காணிக்கையும் கர்த்தர். காயின் மூத்தவன், அவன் தான் காணிக்கையை முதல்ல கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கோம். வாசித்து பாருங்க, அழகா சொல்லியிருக்கோம். அந்த வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஏன் நிலத்தின் காணிக்கை, நிலத்தின் பொருளை காணிக்கை கொடுக்க கூடாது? அப்படி ஒண்ணு இல்லை, தவறே கிடையாது. கொடுத்த காணிக்கையும் கொடுத்த விதமும் அங்கீகரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏன்னா நிலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் முதல் உலக ஆண்டவருக்கு நீ கொடுக்க நீ பைபிள் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கொள்ள. காணிக்கை கொடுக்கறதுக்காக இல்ல, கொடுக்கிற விதத்துக்காக உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கொள்ள. நமக்கு காணிக்கை அது ஒரு விஷயமே இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கொள்ள. இப்போ காய்கறி காணிக்கை கொடுக்க கூடாதா? காய்கறி காணிக்கை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா பிரதர்? கொடுக்கலாம். பைபிள்ல சொல்லியிருக்கு. அல்லேலூயா. காணிக்கை காய்கறி என்ன செய்யலாம்? உன்னுடைய விளைவின் எல்லா முதற் பலன்களாலும் தேவனை என்ன செய்? கனம் பண்ணு. அப்ப ஏன் காயினின் காணிக்கை அங்கீகரிக்கல? சிலர் சொல்லுவாங்க, சில பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், அவன் ஆடை கொண்டு வந்தான், கொழுமையானதை கொண்டு வந்தான், ஆண்டவருக்கு பலி பிடிக்கும். அப்படி ஒண்ணு இல்லை. இருக்கலாம், ஆனா அது இல்லை. காயின் காணிக்கையை கொண்டு வரும்போது அவனுடைய இருதயமும் அந்த காணிக்கையும் தேவனுடைய பார்வைக்கு சுத்தமானது அல்ல. அல்லேலூயா. அதனால காணிக்கை விஷயத்தில் எப்பவுமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவரிடத்தில் எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவரிடத்தில். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட மனப்பூர்வமா கொடுங்க, புழுங்கி புழுங்கி கொடுக்காங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு கூட புழுங்கி புழுங்கி கொடுக்காங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தா கூட சந்தோஷமா கொடுங்க. அல்லேலூயா. இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. அப்படி செய்யறத மனப்பூர்வமா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. இப்போ அனனியா சப்பீராள் பாருங்க, நிலத்துல ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கொடுத்தா ஊழியக்காரங்க அப்படிப்பட்டவங்க தலையில தூக்கி வச்சிருப்பாங்க. அன்றைக்கு அந்த அனனியா சப்பீராளும் அவர்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. காரணம் என்னன்னா, அவர்களுடைய மனநிலைமை அவளுடைய காணிக்கையும் தான் அது காரணம். அல்லேலூயா. அதுபோல காயின் காணிக்கை கொடுத்தான், அந்த காணிக்கையும் அவனையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதே நேரத்தில் ஆபேல் காணிக்கை செலுத்தினான், மந்தையின் தலையீற்றுகளிலே
கொழுமையானது. அப்போ அவன் என்ன செய்திருக்கிறான்? தலையீட்டு நல்லா கவனிச்சு பார்த்தா அது குட்டி போட்ட உடனே அந்த தலையீட்டு குட்டிகளில் கூட நல்ல கொழுமையான குட்டிகள் எல்லாம் சிலவற்றை பைபிள் வாசித்து பாருங்க, சிலவற்றை வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை பாத்தீங்களா? தலையீட்டு கொழுமையானது இருக்கிறதுல மேன்மையானதை ஒதுக்கியே வச்சிட்டு இருந்தார். ஆண்டவருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும், கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும்னே வச்சிட்டு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய சபைகளில், நம்ம சபையில் அப்படி இல்லை, அதனால சொல்கிறேன், நிறைய சபைகளில் காணிக்க பெட்டி திறந்து பார்த்தா கிழிஞ்ச நோட்டு, 10 ரூபா தாள், 20 ரூபா தாள், பழைய ரூபா, இதுதான் இருக்குது. நம்ம சபையில் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம காணிக்க பிரிக்கவும் கர்த்தர் வைக்கலை, அப்படி நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் கர்த்தருடைய கிருபையினால இல்லை. அல்லேலூயா. சில நேரம் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்குள்ள பெட்டிகளை திறந்து பார்த்தா அதில் இந்த பழைய ஆளுக்கு ரூபாய்கள் கிடைக்கும். அது வேறு வழி இல்லை. பெற்றோர்கள் சில நேரம் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ரூபாய்களை கொடுத்து விடுவாங்க. அது தப்பு, நம்ம சொல்ல முடியாது. அதையாவது கொடுத்து விட்றாங்களேன்னு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த அழுக்கு ரூபாயாவது அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட்றாங்களே, அந்த பிள்ளைகளும் அந்த அழுக்கு ரூபாயை கொண்டு வராங்களேன்னு நான் சந்தோஷப்படணும். ஏன்னா சில பிள்ளைகள் வழியிலே பூமரை வாங்கி தின்னுட்டு போயிடும். இப்போ இங்கே என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அது இயல்பு. இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ நடைமுறையில் இல்லாது. அப்பா பாக்கெட்லேருந்து காசை ஆட்டையை போட்டு 10 ரூபாய் மிச்சரை வாங்கி தின்ற, முட்டாய் வாங்கி தின்ற பிள்ளைகளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் கையில் ரூபாயை கொடுத்தாச்சுன்னா பிள்ளைகள் ஆட்டையை போட ரொம்ப நேரம் ஆகாது. அதனால காணிக்க ஆட்டையை போடுற பிள்ளைகள் நமக்கு இல்லை. பட் இது ஒரு சும்மா அப்படி ஒரு சந்தோஷத்துக்காக ரைட். அப்போ இப்போ 2வது குறிப்பில் காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தார்? புறக்கணித்தார். ஆபேலே ஆபேலுடைய காணிக்கை. அதனால கொடுக்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்டவர் பாருங்க, காயினின் காணிக்கையை வாங்கியிருக்கலாம், வாங்கல. பாத்தீங்களா? ஆண்டவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாத்தீங்களா? ஆண்டவர் ரொம்ப ரோசம் உள்ளவங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு மனுஷண்டிய இருதயம் வைக்கிற பொருள் எல்லாம் பார்த்து தான் அங்கீகரிக்கிறாரு. அப்போ ஊழியக்காரன் நான்லாம் காணிக்க வாங்கும் போது கவனமா வாங்கணும். அல்லேலூயா. யாரு கொடுத்தாலும் வாங்கிடக்கூடாது, கொடுக்கிறவங்கள்ட்ட தான் வாங்கணும். அல்லேலூயா. நல்ல மனசோடு கொடுக்கிறவங்க புழுங்கி 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 உருட்டி உருட்டி கொடுக்கிறவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இதை குறிச்சு வச்சிடுங்க, என் சிந்தை சரியா இருக்குமானா, காயின் ஒருவேளை கொண்டு வந்ததுல பழுத்த மாம்பழம், களப்பாடி மாம்பழம் நீ வச்சுக்கிடுங்களா, களப்பாடி மாம்பழம் பழுத்து இருந்திருக்கும். முதல்ல எடுத்து ஒருவேளை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்போ அவன் விவசாயம் நிலம் பயிரிடுறான், எல்லாத்துலையும் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி இருக்கிறத கொண்டு வந்திருக்கலாம். இதுக்கல்ல. அல்லேலூயா. ஆனால் ஆபேல் அப்படி இல்லை. மந்தையின் தலையீட்டுகளிலே கொழுமையான செலவற்ற ஒன்றுமே செய்யலை, காணிக்கைக்காகவே ஒதுக்கி விட்டு சூப்பராக வளர்க்குறான். அல்லேலூயா. காணிக்கைக்காக ஒதுக்கி விட்டு என்ன செய்யறாங்க? சூப்பராக வளர்க்குறான். அதை எவ்வளோ கண்ணுங்கருத்துமா வளர்க்க முடியுமோ, எவ்வளோ இதாக வளர்க்க முடியுமோ, அன்னைக்கு அந்த ஆபேல் அப்படிதான் வச்சிருந்திருக்கான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அன்றைக்கே பாருங்க, ஊழியக்காரன் எனக்கு இது ரொம்ப எச்சரிப்பு, கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிடக்கூடாது, கொடுக்குற எல்லாம் நல்லதுன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை என்ன செய்தாராம்? அங்கீகரிக்கல. ஆபேலே அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினே அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போ ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்னா, காணிக்கை செலுத்துவதிலே நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கு. நம்ம என்ன காணிக்கை செலுத்தணும்? எபேசியர்கள் 5 வசனத்தை வாசித்தால், எபேசியர் 5:2 வாசித்தால், வாசிங்க. எபேசியர் 5:2 வாசிட்டு ரோமர் 12:1 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மை ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்? சுகந்த வாசனையான காணிக்கையை ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 வசனத்தை வாசித்தால் சீக்கிரம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஆமா, மந்தையின் தலையீட்டுகளிலே கொழுமையானவைகளை ஆண்டவருக்கு என்று என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நம்முடைய காதை ஆண்டவருக்கு என்று கொழுமையானதாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காத்துல ஓட்டையை போட்டு அதில் 2 கம்மலை கட்டி தூக்கலாமான்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. நம்ம அலங்காரத்துக்கு, நம்ம கிட்ட இருக்கிற பௌசியை காட்டுறதுக்கு அதில் 2 போட்டுக்கிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம்
என்ன சொல்லலாம்? நிறைய இருக்கு, எல்லாம் வேண்டாம். நம்ம இன்னைக்கு இந்த பாதிலே இதே போதும். அல்லேலூயா. நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். நம்ம எப்படி கொடுக்கணும்? ஜீவ பலியாய் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சுகந்த வாசனையாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். எனக்கு கடந்த வாரத்தில் ஒரு வசனம் நாங்கள் தியானித்தோம். ஈசாக்கு தலையில் விரவு கட்டி வச்சாங்க. ஈசாக்கு தான் விரவு சுமந்துட்டு போனார். அல்லேலூயா. தன்னை பலியிடுறதுக்குள்ள விறகத்தை வந்தது யாரு? ஈசாக்கு. சரி, கொண்டு போய் விறக கட்டை அடிக்காச்சு. தகப்பனார் ஈசாக்கை கெட்டுறாரு. ஆனா ஈசாக்கு கைய கால உதறி இருப்பானா? உதறவே இல்லை. தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மைமூண்டாட்டு. கல்வாரியின் நிழலுக்கு இந்த ஈசாக்கும் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்படுகிற விதத்திலே ஆண்டவராகிய ஏசப்பாவுக்கு, ஏசப்பா எப்படி பிதாவாகிய தேவனுக்கு தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாய் பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல இந்த நாட்களிலே நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியத்திலே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவராய் இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே அங்கீகரிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்ட அந்த ஜீவ பலியை போல இந்த நாட்களிலே ஆபேலை காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தது போல என் அருமை தெய்வ ஜனமே, ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த நாட்களிலே உபதேச சட்ட திட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததா என்று எழுதப்பட்டது போல சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் காயினை போல இருக்க வேண்டாம். அங்கீகரிக்கப்படுற ஆபேலை போல உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். காணிக்கை என்று சொல்லப்படுவது போல சபைக்கு கொடுக்கிறதல்ல, நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவியம், அங்கீகரிக்கப்படுகிற ஜீவியம் தேவையாயிருக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, வேதத்தின்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியத்திலே எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன ஜீவியம் தேவை? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 43 வரைக்கும் வாசித்தால், லூக்கா சுவிசேஷம் 23:39 முதல் 43 வரைக்கும் வாசித்தால் வாசியுங்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன், 2 பேரில் ஒருவன், 2 பேரில் ஒருவர், ஒருத்தி, அல்லது are you accepted, are you rejected? தமிழ்ல சொன்னா ஏற்றுக்கொள்ளப்பட போகிறாயா, கைவிடப்பட போகிறாயா? இப்படி நம்ம தலைப்பு எடுத்திருக்கோம். இப்போ 2 கள்ளர்கள், வலது பக்கம் இடது பக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க வலது பக்கம் இருக்கிறவன் அப்படிம்பா. அப்படி இல்லை, நம்ம அப்படி எடுக்க சொல்லிக்கல. வலது பக்கம் ஒரு கல்லை, இடது பக்கம் இருக்கு. எந்த பக்கமும் இருந்த ஒரு கல்லை ஆண்டவராய் இயேசுப்பாட்ட சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை பக்கத்தில் இருக்க கள்ளன்ட்ட சொன்னா, நம்மெல்லாம் தப்பு பண்ணி அடி வாங்குறோம், அவர் நீதிமான், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். அவன் ஒரு பரலோக நம்பிக்கையோடு ஆண்டோட்ட பேசினான். அல்லேலூயா. வருஷப்படுத்தி அப்படியே வாரம். 2 அத்தி மரத்தில் 1, காணிக்கையில் ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறதுல ஒருவன் அங்கீகரிக்கப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு என்னோடு கூட இந்த நாட்கள் அதிகமாய் உங்கள்கிட்ட சொல்லுவோம். எங்களுடைய ஊழியர்களை வைத்து நிறைய ஊழியர்களுக்கு பரலோக நம்பிக்கை கிடையாதுங்க. பரலோகத்தை பற்றி பேசுவாங்க, பரலோகத்தின் காரியங்களை சொல்லுவாங்க, நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க, அல்லது பெரிய பிரசங்கியாராக தங்களை காட்டிக்கொள்வோம். ஆனால் நிறைய பேருக்கு பரலோக நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த சிலுவை கள்ளனுக்கு தெரிந்திருந்து ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலை ஆராதனை நேரத்தில் நல்ல இருதயத்தின் மனசாட்சி என்ற அனுபவத்தோடு சொல்ல முடியும்? பரலோகம்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு கன்ஃபார்மாக தேவை இருக்குது. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் அந்திய கால முடிவில் நான் ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட் சொன்னான். அவன் தன்னுடைய ஜீவன் போகிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும், உடைய ராஜ்யத்தில்
வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். தகுதி இல்லாதவன் ஐயா நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைச்சு கொள்ளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம நினைச்சாலே போதும் பரலோகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அதனால்தான் அவருடைய நினைவுல இல்லாதவங்களை ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்வார், உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுவார். அவருடைய நினைவுல இருந்தா கண்டிப்பா போவோம். பாருங்க 1975 வருஷத்துல இந்த கோம் சர்ச் ஸ்கூல்ல கொண்டு எங்களெல்லாம் சேர்த்தாங்க. 1969 70 71 ஸ்டார்டிங்ல பிறந்த கூட்டத்தெல்லாம் கொண்டு போய் 75வது வருஷத்துல எங்களை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாங்க. நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். ஆய்க பிற்பாடு பாருங்க இன்னைக்கு 56 வயசு ஆகுது. ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு மேல ஆனாலும் அந்த பேட்ச் ஜனங்கள் எல்லாரும் நினைவுபடுத்துகிறார்கள். ஒரு சிலருக்கு எங்களுடைய எல்லாருடைய பெயர்களும் தெரியுது, ஆள்முகம் தெரியுது, கரெக்டா சொல்றாங்க. எனக்கு கூட சிலரை மட்டும்தான் தெரியுது. அவங்களா அறிமுகப்படுத்தும் போது தான் எனக்கு தெரியுது. எனக்கு அவ்வளவு ஞாபக சக்தி குறை உள்ளவனா நான் காணப்படுறேன். ஆனா சிலருக்கு பாருங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த கோம் சர்ச்சில் படிச்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு பேரை கரெக்டா சொல்றாங்க. சில நேரங்களில் சிலர் சொல்லும் போது அழகா பொம்பளை பிள்ளைகளுக்கு பேரை கரெக்டா என்ன செய்யறாங்க சொல்லிடுறாங்க. சகோதரிமாத ஆம்பளைகளுக்கு பேரை சொல்றாங்க. இது இயல்பா இருக்கிற ஒரு நல்ல காரியம். ஆண்கள் எனக்கு 2 பேருக்கு பேருமே தெரியாது. எவ்வளவு அழகா இந்த காலகட்டத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நினைவுகள் இருக்குது பாருங்க. அந்த நாட்கள்ல உள்ள நினைவு சிலர் சொல்றாங்க. சின்ன வயசுல 2ஆம் வகுப்புல நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. 5ஆம் வகுப்புல வானத்திலிருந்து போர்டு இது ஏரோப்ளேன் வந்துச்சுன்னு சொன்ன சரித்திரங்களை சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த சின்ன வயசுல நடந்த சில நினைவுகள் எல்லாம் இருக்குது. அவனுக்கு ஆண்டவருக்கு ஒரு நினைவு நம்மளை குறிச்சு இருக்குமானா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரலோகத்துக்கு போயிடுவோம்? அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அவனுடைய ஒரே கடைசி வாஞ்ச, கடைசி விருப்பம், ஆண்டவரே உமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் நான் உங்க கூட இருக்கணும். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்தில் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும்? அல்லேலூயா. அப்ப 3வது, யார் தள்ளப்படுகிறார், யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னா பக்கத்தில் நிக்கிறவன் சொல்றான், ஆண்டவரே நீர் உண்மையிலே ஆண்டவரானால், கிறிஸ்துவானால், உலக ரட்சகரானா உங்களை ரட்சித்துக் கொள்ள, எங்களை ரட்சித்துக் கொள்ள. நான் கொஞ்ச நாள் கூட களவு தொழில் செய்தேன். நம்ம 2 பேர் கூட்டணி போட்டு என்ன செய்யலாம் இருக்கு. என் போன்ற ஊழியர்கள்லாம் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பூமியில நம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஏங்க ஆசீர்வதிக்க முடியுங்க? ஏங்க எனக்கெல்லாம் இந்த நாட்களில் 900 சில்வான வருஷம் வாழ்கிற அளவுக்கு மனுஷனை படைச்சிருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் எலும்பு 900 வருஷத்துக்கு முன்ன வாழனாலும் ஆண்டவர் நினைச்சா வாழ. அல்லேலூயா. ஆண்டவர் அழிக்கணும்னு நினச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகாண்டாம். நம்ம நிறைய ஊழியக்காரங்கள்லாம் இப்போ பூமியில் வாழ்கிறத குறித்து தான் இருக்கு. அவன் அதை கேட்கல. ஆண்டவரே இது அழிவுக்குரிய ராஜ்யம் ஐயா, அழிவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்கு ஏசப்பா, அந்த ராஜ்யத்தில் நம்ம ஒன்றா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்படுற இடத்துல இருக்கிறீங்க? எது எப்படி ஆனாலும் பூமியில் பரவாயில்ல. நான் அந்த நாட்களில் சொல்லேன், கல்யாணமாகி குழந்தை குட்டிகளை பெற்று எடுத்து நல்ல குடும்பம் கோத்து நல்ல பணம் சம்பாதிச்சு பொருள் சம்பாதிச்சு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, இத்தனை பேர பிள்ளைகள் இருக்குது, என் குடும்பம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. அப்ப 3வது, யார் அங்கீகரிக்கப்படுவாய் என்று சொன்னால் சிலுவை கள்ளனிலே ஒருவன். அவன் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு காரணமாய் எடுத்துக்கொள்கிற விஷயம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை, அவனுடைய எண்ணம், நினைவு, வாஞ்சை எல்லாம் பரலோகத்துக்குரியதாய் மாற்றப்பட்டது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் தேடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவோடே கூட எழுந்ததுண்டானால், இந்த சிலுவை மரணம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்தானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது? ஞானஸ்தானத்தின் அனுபவம் கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்தானம். இப்ப நம்ம சிலுவையில எழுத்தின்படி அறையப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இயேசப்பா சிலுவையில் அறைந்து மரித்தது போல அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தின் அனுபவத்தினால் நித்தியத்துக்குரியவளாய் எழுந்திருக்கிற வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளே நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப 3வது, நம்முடைய லைஃப்ல சிலுவை கள்ளனின் ஒரு கள்ளன்
இந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தள்ளும் என்று சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். 4வது 1 பேதுரு 5:8 வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 வாசிக்க போறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போறோம். வாசி. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வாசி. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். 2 சிங்கம், ஒன்னு பரலோக சிங்கம், இன்னொன்னு பூமியில அழிக்கிற சிங்கம். ஒரு சாத்தான் சிங்கம், ஒரு ஏசப்பா சிங்கம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? யூத கோத்திரத்துக்கு பிறந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரை அழிக்க மாட்டார், அழிக்க விரும்ப மாட்டார். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது. அல்லேலூயா. இப்போ சாத்தானின் சிங்கம் அப்படின்னா நரகத்துக்குரிய கூட்டம். நம்மளும் யாரையும் அழிச்சிடக்கூடாது, யாருக்கும் வேதனை கொடுக்கக்கூடாது, யாருக்கும் துக்கம் கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் வேற ஒன்றுக்கும் வரான். நீங்கள் உங்கள் வீட்டில் சாத்தான் சிங்கத்தின் பிள்ளைகளாக இருந்துடக்கூடாது. நீங்கள் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? யூத கோத்திரத்து சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகளாக இருக்கணும். யூத கோத்திரத்து சிங்கம் எப்படிப்பட்டது? எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு சிலுவையில் அரைஞ்சாலும், எவ்வளவு காரி துப்புனாலும் பதில் பேசாமல் பயமுறுத்தாம இருந்தாராம். நம்ம கொஞ்சம் நேரம் ஆகி இதாயிட்டா போதும், அப்படி நம்ம அப்போ பழைய ஆளெல்லாம் வெளியே வந்து, நான் யார் தெரியுமா? ஆமா தெரியும். அடிச்சேன்னா பேசக்கூடாது. சில பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, பேசாதுங்க, இதுக்கு மேல பேசுனீங்க நான் வீட்டில் இருக்க மாட்டேன். எனக்கு கோபம் வருது, சும்மா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் இப்போ போ. சிலரெல்லாம் ஆண்டவரே பேய் சிங்க குட்டிகளா கிடக்குது. எப்படிப்பட்ட சிங்க குட்டிகளா கிடக்கு? பெத்தது நல்லா தான் பெத்தாங்க. காயினை பெத்த போது கத்தரால் ஒரு மனுஷனை பெத்தேன்னு தான் பேரை விடுறாங்க. யோசேப்பு, தாவீது, இங்க இருக்கிற பேர்களை சொல்லி பிள்ளைகளை வருத்தப்படுத்திடக்கூடாது. சோசப்பு, தாவீது, ஆபிரகாமு, பென்யமீனு, இப்படியெல்லாம் பேர விடுறாங்க. அது வளர்ந்து வரும்போது தோசை, இடியப்பம், ஈட்டி, பட்டயம், விஷப்பாம்பு, நல்ல பாம்புன்னு பேர். என்ன பாம்புன்னு பேர்? கொத்துனா என்ன செய்வோம்? நல்லா செத்துப்போம். புரியுதா உங்களுக்கு? வீடுகளில் நிறைய சிங்க குட்டி கிடக்கு. உருமம், ஓ அப்படின்னு உருமம். ஆமா, எங்களுக்கு தெரியாதா? ஒரு கடி, ஒரு கொதறிடும் சில இடங்கள்ல. அடிச்சேனா கடிச்சேனா, அடிச்சு பாரு, கை கிடைச்ச கடிச்சிருவேன் நான். நீ பாரு, வா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இனி அடி வாங்குவேனியா நினைக்கா? வாங்க மாட்டேன். யோசித்து பாருங்க. ஆனா யூத கோத்திரத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டினா அந்த சிங்கக்குட்டி தன்னை ஒப்பு கொடுக்கும். புஸ்தக சுருளை எழுதப்பட்டது போல, என்னை சிலுவையிலே அறையுங்கள், என்னை சிலுவையிலே, நான் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டியது நான் தான். அல்லேலூயா. எந்த குடும்பத்தில் ஒரு யூத கோத்திரத்து சிங்கக்குட்டி இருக்கோ அந்த சிங்கக்குட்டி நிமித்தம் ஒரு மீட்பு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு புருஷன் மனைவி வாழ்க்கையில கூட சாத்தானின் தலையை கர்த்தர் சிலுவையில் நசுக்கினார். அல்லேலூயா. எப்படின்னா, யூத கோத்திரத்து சிங்கம் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த போது அந்த சிங்கம் உயிர் தெழுந்த போது பெரிய விதத்தில் வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா, யூத கோத்திரத்து சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டி. அல்லேலூயா. அடிக்க தெரியாதவருக்கு. அல்லேலூயா. அவருக்கு பயமுறுத்த தெரியாது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் வீதியில கேட்காத. அல்லேலூயா. அவருக்கு எதிர்த்து பேச தெரியாது. அல்லேலூயா. யார் அந்த யூத கோத்திரத்து சிங்கம்? அல்லேலூயா. ஜெயம் எடுத்தவர், பாடுகளை ஜெயித்தவர்,
பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தவர், ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தவர். அல்லேலூயா. ரெண்டாவது, நாலாவது, 2 சிங்கத்துல நம்ம எந்த சிங்கமா இருக்கணும்? யூதா கோத்திரத்து சிங்கமா இருக்கணும். அல்லேலூயா. துப்புனாங்க, ஒண்ணுமே இல்லை. எனக்கெல்லாம் அந்த இதை யோசித்து பார்த்த ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. நானா இருப்பேன், நானா இப்ப இல்லை, எப்படி இருந்திருப்பேன் நீ நினைக்கிறீங்க? அவனுக்கு வாய் அப்படின்னு ஒன்று அவன் சரீரத்தில் இருந்தது மாதிரியே இல்லாமல் மனசில் நினச்சிருப்பேன். உன் வாய்கள் தடம் தெரியாமல் மாறுவதாக. முற்றிலும் வாய் மாறி வாய் உள்ள இடத்துல சதை அடைச்சிட்டுனா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டில் போய் வாய் முற்றிலும் மூடிட்டு, பல்லு ஒன்றுமே தெரியாமல் வாயெல்லாம் சதையில மூடி இருக்குன்னு வைங்க, எப்படி இருக்கும்? மாற்ற முடியுமே? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுங்க. அல்லேலூயா. நான் அவர் அப்படி செய்யலை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு தீர்க்கதரிசிய பிடிங்கன்னு சொன்னவனுக்கு கையை நிறுத்த தெரிஞ்ச ஆண்டவருக்கு தன்னை அடித்தவனுக்கு கையை நிறுத்தி இருக்க முடியுமா முடியாதா? எங்க ஒரு தீர்க்கதரிசிய ஒரு ராஜா சொல்ல, அவனை பிடியுங்கள். கை இப்படியே நிக்கி. கை இப்படி இருக்கு, இப்படியே நிக்கி, கை இறங்கல. அல்லேலூயா. சில சாத்தான அப்படி கையை கட்டி வச்செல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படியே அலக்களிக்கும். கைகளை கட்டுகிறேன், இப்படியே நிற்கும். முழங்கால நில்லு, அப்படியே நிற்கும். மணிக்கூர் கணக்காக கூட பேய் போகும் வரைக்கும் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய தேவன் அவர் அடிக்கும்போது செய்திருக்கலாமா? செய்ய முடியாதா? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம். சபையில் ஒரு தேவ பிள்ளைய கண் முழிச்சே இருன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவங்க கண்ணே மூட முடியாது. அல்லேலூயா. சரி, நீ கண்ணை திறக்காண்டானா கண்ணை திறக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு தான் அனுப்பணும். இதெல்லாம் ஒரு அப்படி ஃப்ளோவில் வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளோதான். ஆனால் அந்த சிங்கம் பயமுறுத்தலை. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க, நமக்கு முன்பாக மாதிரியாக வாழ்ந்தோம். அந்த யூத கோத்திரத்துக்கு சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டிகள். அல்லேலூயா. அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யாரு? அவருடையவர்கள். அல்லேலூயா. அப்ப 4வது 5 யார் எடுத்துக்கொள்ளப்படுவா, யார் கைவிடப்படுவா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 அப்படி வருஷப்படுத்தி வரும்போதே நல்லா தெரியும். 2 அத்திமரத்திலே 2 பேர் காணிக்கையிலே, 2 சிலுவை கல்லறுகளிலே, 2 சிங்கத்திலே. இப்ப மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை கூப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 வீட்டுல ஒரு வீடு நிக்குது, ஒரு வீடு இடிஞ்சது. சோதனை வரும் வரைக்கும் தாழ்மை, பொறுமை, அன்பு. சோதனை வந்துட்டுன்னா வேதனை தான். தாழ்மைக்கு ஒரு சோதனை வந்துட்டுன்னா, நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கல, நம்முடைய இதில் ஒரு அண்ணன் அழகா பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, ஒரு சகோதரி ஒரு சபையில் நான் தூசி, குப்பை, கந்தை, புழு அப்படியெல்லாம் சொல்லுவாங்களாம். அங்கே இருந்த வாலிப சகோதரர்கள் கவனிச்சுட்டு ஒரு நாள் கூட்டம் முடிஞ்சு போகும்போது வழியில் நின்று காம்பவுண்டுக்குள்ளே நின்றுட்டு சொல்லலாம், தூசி, கந்தை, புழு, குப்பைன்னு இருக்கிறாங்க. இந்த சகோதரி வேதனையோடு வந்து ஊழியக்கார அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் இப்படி பசங்க எல்லாம் என்னை பார்த்து தூசி, கந்தை, புழு, குப்பைன்னு சொல்கிறாங்க. நீ அந்த அண்ணன் சொன்னாங்களாம், நீங்களும் சாட்சியில் அப்படி தானே சொல்லுவீங்க, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு கந்தை, நான் ஒரு அழுக்குன்னு தானே சொன்னீங்க. அதைத்தானே சொன்னாங்க. அப்போ போய் மாயமாலம். அல்லேலூயா. தாழ்மையாக இருக்கிறது போல காட்டி பெருமை எடுக்கிறது. ஒரிஜினல் தாழ்மைங்கிறது அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆமாம், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஆண்டவரா இயேசுப்பாவுடைய தாழ்மை, அன்பு, சகிப்புத்தன்மை எல்லாம் விசேஷமானது. அல்லேலூயா. 2 வீடு, ஒரு வீடு சோதனை வந்துச்சு விழுந்துட்டு, ஒரு வீடு சோதனை வருது நிக்குது.
சோதனை வந்தாலும் தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, ரோஜா பூ சாரோனின் ரோஜா கையில வச்சு கசக்கினாலும் வாசனை அடிக்கும், காலில் வச்சு கசக்கினாலும் வாசனை அடிக்கும். அல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அடியே நித்திய வீடாய், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாய், கிறிஸ்துவின் சுபாவத்தில் எழும்பினவர்களாய் இருக்கணும். தாழ்மை, தனிமை, ஏழ்மை, எளிமை, தெய்வீகமான அன்பு, எந்த சூழ்நிலையில் அன்பு போகக்கூடாது, தாழ்மை குறையக்கூடாது, பாடுபடுகிற அனுபவங்கள் குறைஞ்சிடக்கூடாது, அப்படியே இருக்கணும். எந்த இதுல 2 நேரம் கெட்ட வார்த்தையை சகிப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நேரம் அடி கிடைக்கும், அடுத்தது பொறுத்தது போதும் பொங்கியல் என் மகளே. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தில் போய் விசாரித்தா எவ்வளவு நேரம் பொறுக்க முடியும் பிரதர், எவ்வளவு நேரம் சகிக்க முடியும் பிரதர்? எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன் கெட்ட வார்த்தை போடாதுங்கன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. கெட்ட வார்த்தை போட்டாரு பிரதர், நீங்க அப்புறம் என்ன செய்தீங்க? போலன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சு? அடிக்க வந்தார். எங்க அம்மையே என் குடும்பத்தை குறை சொன்னார். நான் கேட்டேன், நான் விடுவேனா பிரதர்? நானும் உங்களை மாதிரி தானே பிரதர். நம்மளை சேர்த்துக்கிடுவாங்க, நம்மளை சேர்த்துக்கிடுவாங்க. சிலர் அப்படித்தான் இப்ப சொல்றாங்க, நீங்க குத்தி குத்தி பேசுறீங்கல்ல, அப்போ நாங்களும் குத்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், நான் ஏத்துக்குவேன். நண்டுக்கு பிறந்தது நண்டு குஞ்சியா தானே இருக்கும். என்ன நம்ம தான் வளர்த்து விட்டுருக்குறோம், ரைட், பேசிட்டு போங்க. அப்போ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் மாறணும். யார் மாறணும்? நான் தான் மாறணும். நான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். சிஸ்டர்ஸ் வருவாங்க, தூபம் போட்டு விடுவாங்க. சில நேரத்தில் என்ன பிரதர் இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்காங்கன்னா சொல்லுவேன், இப்படி தான் இருக்கும் ஜனம். அது பாவம். நம்ம எப்போவுமே ஜீராவுக்குள்ளே கிடக்கிற ஜிலேபியும் குலோப்ஜாம் மாதிரி என்னென்னி பிழிஞ்சாலும் இனிப்பு இருக்கும். அல்லேலூயா. அது பாவம், வெளியில் போயிட்டு வரக்கூடியது, காய போட்டது மாதிரி. அல்லேலூயா. அப்புறம் தான் அவங்க புரிவாங்க, ஆமாம் இப்படி தான் இருக்கும். எப்படி நெருக்கினாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், கற்பாறையின் மேல் இருக்கிற கட்டடம். நம்முடைய விசுவாசத்தில் குறைவுபடக்கூடாது, நம்பிக்கையில் குறைவுபடக்கூடாது, தைரியத்தில் குறைவுபடக்கூடாது. எல்லாவற்றிலும் நம்முடைய ஜீவியத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அந்த வீட்டின் மேல மோதி அடித்தது, பெருவெள்ளம் மோதி அடித்தது, அந்த வீடு விழல. வீடு நிக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ 5வது, ஆர் யூ அக்செப்டட்னா இடியாத வீடா, தெய்வீக சுபாவத்தில் குறைவற்றவளாய் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், தெய்வ சித்தத்தின் நிறைவேறுதலுக்குரியவளாய் இருக்கிறவர்கள், தெய்வ சித்தத்தை சரியா செய்து முடிச்சிருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ரைட்டா? 6 சமயமாகிறது. அதனால இப்போ சீக்கிரமா முடிக்கணும்ல. 6வது வேதத்தில் வாசிக்கும் போது பைபிளை கொஞ்சம் மூடி வைப்போமா? என்ன சொல்லலாம்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 18. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 18 வாசியா. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுச்சாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். 24 வாசியா. ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரே வீட்டுக்குள்ள 2 வேசிகள், அதை அப்படியே நிறுத்திடும். ரைட்டா? வரல ஒரு ராஜ்யத்தில் ஆயக்காரரும் வேசிகளை என்ன செய்வாங்க? 2 வேசி 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது. இதை நம்ம கதையில் ஜோடிச்சா
என்னமாய்ப்பட்டவன்ட்ட கொண்டு வந்து செத்த குழந்தை இதையும் கொடுத்தா முகஜாடையெல்லாம் தேடுவாங்க. முகஜாடை தேடி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம ஊரில் இப்போ ஒரு இது இருக்குது, பிறந்த பிள்ளை மாப்பிள்ளை வீட்டு ஜாடையில் இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டு குடும்பம் அந்த பிள்ளைய பையனை நேசிக்கிறாங்க. பெண்ணு வீட்டு ஜாடையில் இருந்தால் பெண் வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறாங்க. நம்ம சபையில் இருக்கிறதுல ஒரு பிள்ளை அவங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாடையில் இருக்குது. அந்த பிள்ளைய அந்த அந்த பிள்ளைக்கு பாட்டியார், அதாவது மாப்பிள்ளை வீட்டு பாட்டியார், அது தான் ரத்தம் போல், ஏன்னா கலரு அந்த முகஜாடை இதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால அப்படி இது செய்கிறாங்க. எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு பையன் அந்த மாப்பிள்ளை வீட்டு ஜாடையில் இருக்கிறான். அந்த பையனை அவங்க தாத்தா ரொம்ப நேசிக்கிறார். புரியுதா பிரசங்கம்? என்ன புரியுது? ஒரு வீட்டுக்குள்ளே 2 குழந்தைகள் பிறந்தது, ஒரு 2 நாள் வித்தியாசத்தில் பிறந்தது. இது பொதுவாகவே அரண்டு புரண்டு புடக்கிறது. சிலருக்கு நம்ம படுக்கும்போது தொட்டில் கட்டி போட்டு படுக்க வேண்டியதுக்கு அடை கட்டி போட்டு படுக்க வைக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு கதை ஒரு பக்கத்தில் இருக்குது. இது போல் இது 2 இடம் படுத்து கிடந்தது, அரண்டு புரண்டு படுத்து ஒன்று செத்து போச்சு. அத்தை ராத்திரி எழுந்திரிச்சு இந்த சகோதரி இந்த குழந்தைய எடுத்து அங்கே போட்டுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய தான் பக்கத்தில் போட்டான். காலையில் எழுந்துச்சா என்னதான் இருந்தாலும் தான் குஞ்சிய தனக்கு தெரியாதா? அல்லேலூயா. உயிருள்ள தாய், உயிருள்ள பிள்ளைக்கு தாய் எடுத்து பார்த்தா செத்த பிள்ளையா இருக்கு, இது நமக்கு அவளுக்கு பிள்ளைலான்னு சொல்லி கொல்லாண்டோ குட்டியோ போன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு ராஜா விட்ட வந்துட்டாங்க. என்னமாய்ப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தால் 2 பிள்ளையை கொண்டு வா, மருத்துவரை கூட்டுவா, டிஎன்ஏ செட் பார்ப்போம், ரத்த சம்பந்தமான உறவு என்ன ஏதுன்னு சொல்லி கேஸ் முடிகிறதுக்கு முந்தி இந்த குழந்தைய செத்து போயிடும். ஒன்று அடக்கம் பண்ணி ஒன்று செத்து போயிடும். ரொம்ப ஞானம் உள்ள ஆள் சாலமோன். அப்படி இல்லை, தேவன் கொடுத்த ஞானம் பெருசு. அல்லேலூயா. சாலமோனுக்கு ஞானத்துக்கு என்ன சொல்லலாம்? சாலமோனுக்கு அறிவுக்கு 2 பேரையும் அவன் ரூம் கட்டி வச்சிருப்பான் அவங்க குணத்துக்கு. ஆண்டவர் கொடுத்த ஞானத்துக்கு சாலமோன் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் பட்டயத்தை என்னார். அவன் சேவகன் ரத்தன பட்டயத்தை எடுத்து வந்தான். வெட்டு 2 பாதியா பிளந்துருனா பட்டயத்தை கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் இப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். எடு பட்டயத்தை கொண்டு வந்தான். உயிரோடு இருக்க பிள்ளை எடுனா 2 போட்டு ஆளுக்கு பாதி கொடுங்க. உயிருள்ள பிள்ளையுடைய தாய் குடல் துடிச்சுது. குடல் என்ன செய்துச்சு? எம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்த என் பிள்ளை, நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, ஆனால் இனி என் பிள்ளைக்காக வாழணும்னு சொல்லி இங்கே இருக்கிற எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக உயிரோடு இருக்கிறீங்க. அதுபோல அந்த குடல் துடிச்ச தாய் சொன்னா, ஐயா வெட்டாண்டா, அந்த படுபாவிட்டே குழந்தைய கொடுங்க ஐயா, வழக்கட்டு. அந்த படுபாவி சொன்னா போட்டுருங்க ஐயா, ஆளு பாதியை தாங்க, முழுசா இருக்கிறத நீங்க அடக்கம் பண்ணுங்க, பாதியை நாங்க 2 பேரும் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த தொழிலே பண்றோம். சாலமோன் சொன்னாரு, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் சாலமோன் சொன்னார். சாலமோன் சொன்னான் எல்லாம் சொல்ல, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் சாலமோன் சொன்னாங்க, பிள்ளை அவள்கிட்ட கொடுத்துரு, குடிச்சே அவள்கிட்ட பிள்ளை, நம்ம ஊர் பாசில் குடிச்சே அவள்கிட்ட பிள்ளை. அல்லேலூயா. செத்து உயிர் உள்ள பிள்ளை கலாண்டு வச்சுக்கிட்டு இப்போ அவளையும் அந்த இந்த குழந்தையும் கொண்டுட்டு 2 பேரும் மறுபடியும் தொழில் பண்ணலாம். குடிச்சே பிள்ளை. அல்லேலூயா. பிள்ளை உயிருள்ள தாய் விடத்தில் வந்தது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் தலையில் இருந்தது. சந்திரனின் மேல் நின்றாள். கர்ப்பவதியாயிருந்து வருத்தப்பட்டு அலறினாள். சிவப்பான ஒரு வலு சர்ப்பம் 7 தலைகளும் 10 கொம்புகளுமாய் குழந்தையை கொல்லும்படியாய். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வருகையில் நான் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்? எப்படி ஆயிலும் இயேசுவின் வருகையில் நாம் போக வேண்டும்? ஒரு குழந்தையின் அனுபவத்தில் ஜெயம் கொண்டவளாய் மாறுகிறதற்கு பரிதபிக்கிறோம். 1000 பரிசுத்தவான்களும் தெய்வ ஜனங்களும் இந்த பூமியில பரிதபித்துக் கொண்டிருக்கிறாள். எப்போ ஆண்டவர் வருவார்? ஜெயங்கொண்டவளாய் நான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவேன்? என் பலகீனங்கள் மாற வேண்டும், என் தோல்விகள் மாற வேண்டும், என் குறைவுகள் மாற வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு நான் ஜெயங்கொண்டவனாய் உலக மாம்சம் பிசாசு மரணம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்தவனாய் மாற வேண்டும். நான் ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் மாற வேண்டும். நான் ஒரு பரிசுத்தவனாய் மாற வேண்டும், ஒரு நீதிமானாய் மாற வேண்டும், குற்றமற்றவனாய் மாற வேண்டும். துடிக்குது. காலை ஆராதனையில் ஒரு கூட்டம் தெய்வ ஜனத்தினுடைய குடல்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும்னு நான் எதிர்பார்க்கலையா? பூமியில வாழும்போது ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் வாழ்ந்தணும்.
கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நான் இழந்து போகக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த ஜெபஜீவியத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்த பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்த சத்தியத்தின் மேன்மையை நான் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கிருபையை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தெய்வீகத்தை இழந்து விடக்கூடாது. சீயோனை குறித்த வெளிப்பாடை இழந்து விடக்கூடாது. எருசலேமை குறித்த வெளிப்பாடை இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வருகையை குறித்த வெளிப்பாடை இழந்து விடக்கூடாது. ஜெயம் கொண்ட ஆண்பிள்ளையாய் மாற வேண்டும். யார் ஏற்றுக்கொள்ளப்படுவா? அரண்டு புரண்டு பிள்ளைகளை கொல்லுகிறவங்க அல்ல, தன் பிள்ளைக்காக குடல் துடிக்கிறவர்கள், சத்தியத்தை கேட்கும் போது குடல் துடிக்கிறவர்கள், வருகை குறித்த வார்த்தை கேட்கும் போது குடல் துடிக்கிறவர்கள், சீயோனை குறித்த வார்த்தை கேட்கும் போது குடல் துடிக்கிறவர்கள், மனவாட்டியின் வார்த்தை கேட்கும் போது குடல் துடிக்கிறவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தாரே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த குமாரனுக்காக என்றைக்கு அந்த இயேசுவை பார்ப்பேன், என்றைக்கு அந்த பொன்முகத்தை முத்தம் செய்வேன், இங்கு அந்த குமாரனுக்காக அன்றைக்கு அந்த வேசி தன் பெற்ற பிள்ளைக்காக குடல் துடித்தது போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்ன போல என்னைக்கு பார்ப்பேன், எப்ப நான் சந்திப்பேன் என்கிற அந்த குடல் துடிக்கிற ஜனம் எடுத்துக் கொள்ளப்படுவார். 7 சொல்லி முடிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 to 39 வரைக்கும் குறிச்சு கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5 to 39 வரைக்கும் குறித்துக் கொள்ள. வாசியா. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும். போதும், அந்த அதிகாரம் ஃபுல்லா வாஸ்தா. 2 ராஜாக்கள், தாவீதின் வம்சத்தில் 2 பேர் தங்களை ராஜாக்களாக்க வேண்டிய சமயம் இது. அதோனியா தன்னைத்தானே ராஜாவாய் சொல்லிக் கொள்ளுகிறான். சாலமோன் தாவீதால் ராஜாவாய் மாற்றப்படுகிறான். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? நம்மளா ராஜாக்களா மாற்றிக் கொள்றதில்ல, தேவன் நம்மை ராஜாக்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5வது வசனத்தில் கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 39-46 வாஸ்தா. சாலமோன் ராஜாவாய் மாறினான். சாலமோன் ராஜாவாய் மாறினான். வாசியா. ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இந்த அதோனியா என்கிறவன் சாதாரணப்பட்டவன் கிடையாது. அப்சலோமுக்கு தம்பி. இந்த அப்சலோம் யார் தெரியுமா? நிறைய வார்த்தைகள் சொல்றதற்கு தாவீதின் மர்மன ஆட்டிகளை வெளியரங்கமாய் தப்பு பண்ண வைத்து தாவீதுக்கு அவப்பேரை உண்டாக்கினவன். இந்த அதோனியாவும் கேட்குறான். தாவீதுக்கு கடைசியாக இருந்த ஒரு சகோதரியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அவளை எனக்கு தானி சொல்லி சாலமோன்ட்ட கேட்குறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, அங்கீகரிக்கப்படுவோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களாக இருக்க வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? ஒரே தாவீதின் பிள்ளைகள்ல ஒரு அதோனியா, ஒரு சாலமோன். சாலமோன் அங்கீகரிக்கப்பட்டவனாயிருந்தான், ஆலயத்தை கட்டுகிறவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் கண்களை மூடுவோம். படுக்கையில் 2 பேர் இருப்பார்கள். 2 பேர் இயந்திரம் அரைப்பார்கள். 2 பேர் வயல்ல இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 7 பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்த்தோம். 2 அத்திமரம் என்று பார்த்தோம். முதலாவது 2 அத்திமரத்தின் அனுபவத்தை குறித்து தியானித்தோம். 2 பேர் காணிக்கை செலுத்துகிற அனுபவத்திலே ஆதாம் ஏவாளுடைய 2 பிள்ளைகளின் காரியத்தை தியானித்தோம். 2 சிலுவை கள்ளர்கள், 2 சிங்கம், 2 வீடு, 2 தாய், 2 ராஜாக்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அங்கீகரிக்கப்படுகிற அத்திமரத்தின் அனுபவம் இருக்கிறதா? அங்கீகரிக்கப்படுகிற காணிக்கை செலுத்துகிற ஆபேலுடைய காணிக்கையாக இருக்கிறோமா? யூத கோத்திரத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டிகளாய் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா?
உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிற சிலுவை கள்ளனின் அனுபவத்தில் இருக்கிறோமா? ரெண்டு தாயிண்டிய அனுபவத்தில் இருக்கிறோமா? ரெண்டு வீட்டிண்டிய அனுபவத்திலே எப்படி எந்த வீட்டிண்டிய அனுபவத்தில் இருக்கிறோம்? எந்த அத்திமரமாய் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தினவர்களாய் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சிங்கத்தின் அனுபவத்திலே நம்முடைய ஜீவியம் காணப்படும்? எப்படிப்பட்ட சிலுவை கள்ளனின் அனுபவத்திலே இருக்கிறோம்? எப்படிப்பட்ட வீடாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கு? எப்படிப்பட்ட தாயாய் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ராஜாவாய் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு வரும்போது அங்கீகரிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.